வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வீக்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் மட்டும், அதாவது 25,500 தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட்டில் பெரிய புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,350 பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து டவுனுங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு ஃப்ரீயாக ஃபாலோ வந்துச்சு. நம்ம இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் மேலே போயிருக்கணும். ஆனால் பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்தாங்க. இருந்தாலும் க்ளோசிங் இது கீழே தான் இருக்குது, இருந்தாலும் இது வீக்கு தான். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,340 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52,780 மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆல் டைம் ஹைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இதுக்கு மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் நம்ம. அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எதிர்பார்த்த இடத்தையும் பிரேக் பண்ணி நம்ம சொல்லியிருந்த இதுக்கு மேலே, அதாவது 52,780 மேலே முடியறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அதே போல் அந்த ரேஞ்சை தாண்டி பிரேக் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் போக முடியல. ஒரு சைடு வேஸ் இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு டவுன் கொடுத்து, சைடு வேஸ் சொல்ல முடியாது, ஒரு டவுன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடு வேஸ் மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு மார்க்கெட். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தாலும் பார்த்தோம்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு டோஜி இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஹையை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம சொல்லியிருந்த அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் போட்டுருவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனில் தொட்டுட்டு மார்க்கெட் இறங்குது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஆனால் போயிட்டு திருப்பி ஒரு ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு தான் நிஃப்டியை பொறுத்தளவு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி வர மாதிரி இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி போன லோ தான் சப்போர்ட் 25,285 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதேபோல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன ஹை 25,482. ஆனால் அதுக்கு மேலே 22,500 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,500 பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம மேலே இந்த எழுதில் 600, 700 ரவுண்ட் ஃபிகரில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு போகிறது வாய்ப்பு கிடையாது. இந்த 500 தொட்டுட்டு திருப்பி என்னோட டேயோட லோ 25,280 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் இந்த ரேஞ்சாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ தள்ளி வச்சுப்போம். இந்த மூமெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். செலக்ட் ஆகலை. இல்லை, எந்த டைரெக்ஷன் பிரேக் ஆகுது, ஒரு வேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம் பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த இடம் பிரேக் ஆகிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் பார்ப்போம். அதனால் நாளைக்கும் சைடுவேஸாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது பிரேக் பண்ண ஒரு பெரிய புல்லிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா புல்லிஸ் கொடுத்து இப்போ இருக்கிற இடம் நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணணும், அதாவது 52,780 டேயோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம அடுத்தது அப்சைட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன சைட்வேஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த கேண்டில் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த கேண்டோட ஹை அது 340 நினைக்கிறேன். 340, 750 இடையில மார்க்கெட் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆக வாய்ப்பு. ஏன்னா நிஃப்டியும் சைட்வேஸ் செட்டப்பில் இருக்கனால இது இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா க்ளோசிங் மேலே கொடுக்கல, இது கீழே தான் கொடுத்துருக்காங்க. இந்த 52,750 மேலே கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்தடுத்து போகிறது வாய்ப்பு இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயத்தில் நம்ம ஆல் டைம் ஹையில் ஒரு போட்டுருவோம். 53,357ங்கிறது ஆல் டைம் ஹை, அதுலேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோம்னா 52,794 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,954 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கு மேலே ஆல் டைம் ஹை 53,357 போட்டிருக்கோம். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 52,568ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 52,457. அதுக்கடுத்து 52,340, 52,128. சரி, ஓகே, இது என்ன மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது இந்தமாரி எடுத்துகிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒருவேளை பிரேக் ஆனால் இந்த 52,457 ஸ்ட்ராங் சப்போர்ட் இது வரைக்கும் தான் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் மார்க்கெட்டு அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால்
இந்த 52,457 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் ஆல் டைம் ஹை ஆல் டைம் ஹை கிடையாது, இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்த புல்லிசம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில மார்க்கெட் வந்து ரேஞ்சு மார்க்கெட்டாக தான் இருக்கும். இது பிரேக் பண்ணி, அதாவது டே ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா செலக்ட் ஆக மாட்டேது. டே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ஆல் டைம் ஹைக்கு போகிற வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது ஒன்று ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையிலையும் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தொட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கும், இல்லைனா செகண்ட் சப்போர்ட்டில் தொட்டு மார்க்கெட் மேலே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் நிஃப்டி வந்து வீக்காக இருக்கனால இதுக்கு கீழே வந்து இறங்க வாய்ப்பு, இந்த இடம் இறங்குறது வாய்ப்பு கிடையாது. எதனால் இந்த இடம் சொல்கிறோம்னா, அந்த ரெண்டாவது சப்போர்ட்டு கீழே வந்தால் ஏன் இறங்கும்னு சொல்கிறோன்னா, நிஃப்டி ஸ்ட்ராங்காக இல்லை. நிஃப்டி அந்த ரேஞ்சு இறங்குறப்ப இது பெரிய ஃபால் இருக்கும் நிஃப்டியில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுவும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகனால நம்ம இதுக்கு இந்த ஃபால் சொல்லியிருக்கோம். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நிஃப்டி தான் வீக்காக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.